சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேம், வர சொல்லிருந்தீங்க, என்ன விஷயம்? சொல்றேன். இவங்க அண்ணன் ஈஸ்வரன் நேத்துல இருந்து காணோம்னு சொல்றாங்க. அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஈஸ்வர் மாமாவை காணுமா? எங்க போயிருக்காரு அவரு? ஏதாவது சொல்லுங்க. லுக் அருவி, இவங்க உங்க அம்மா மேலதான் சந்தேகப்படுறாங்க. அதனாலதான் உன்னை விசாரிக்கலான்னு கூப்பிட்டேன். மேடம், இல்ல, இதுக்கும் எங்க அம்மாக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஈஸ்வர் மாமாவும் கலை மாமாவும் வீட்டுக்கு வந்தப்போ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்காக எங்க அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க. இப்ப வரும்போது கூட நடந்த பிரச்சனையை பத்தி எங்க அம்மா கிட்ட நான் பேசிட்டு தான் வரேன். ஓகே, இவங்க உங்க அம்மா மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனால நான் முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும். ஈஸ்வர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்க அம்மாவை எங்கேயும் போக வேண்டான்னு சொல்லு. நான் கூப்பிடுறப்பெல்லாம் அவங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டி இருக்கும். சரியா? சரிங்க மேடம், எப்ப கூப்பிட்டாலும் வருவாங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஈஸ்வர் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது சைலஜா மேல கோவமா கிளம்புனதா இவங்க சொல்றாங்க. ஆனா அவர் போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்தா அவர் கடைசியா கரிசப்பட்டி கிராமத்துக்கு தான் போனதா தகவல் வந்திருக்கு. கிராமத்துக்கு நான் மட்டும் தான் பூசாரியை போய் பார்த்துட்டு வந்தேன். ஈஸ்வர் மாமா அங்க எதுக்கு போனாங்க? அதான் எனக்கு புரியல. விசாரிச்ச வரைக்கும் எனக்கும் இப்ப குழப்பமா தான் இருக்கு. எப்படியாவது விசாரிச்சு ஈஸ்வர் மாமா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க மேடம். மேம், இப்போவும் எங்களுக்கு அந்த சிவசங்கரி மேல தான் சந்தேகமா இருக்கு மேடம். எங்க அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அந்த சிவசங்கரி நான் சும்மா விட மாட்டேன் மேடம். புகழ், போதும். என்ன பேசுறீங்க? நான் தான் எங்க அம்மாக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றேன்ல. எங்க அம்மா ஏதோ கோவத்துல அவங்க கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அதுக்காக ஈஸ்வர் மாமாக்கு ஆபத்து உண்டாக்குற அளவுக்கு எங்க அம்மா ஒன்னும் தப்பானவங்க இல்ல. அவங்க ரொம்ப மாறிட்டாங்க. இங்க பாரு அருவி, நானும் எங்க அண்ணனும் சைலஜாவை வார்ன் பண்றதுக்காக தான் உங்க வீட்டுக்கு வந்தோம். சிவசங்கரி தான் ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டா. என்ன, அந்த சிவசங்கரி எங்க அண்ணனை தள்ளி விட்டு பெரிய ராட்சசமா நடந்துக்கிட்டா. ஆனா நீ என்னடானா அந்த சிவசங்கரி திருந்திட்டான்னு சொல்ற. இங்க பாரு, நான் நிச்சயமா சொல்றேன், அவதான் எங்க அண்ணனை கடத்தி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நிச்சயமா சொல்றேன், எங்க அண்ணனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வை, அந்த சிவசங்கரி நான் உயிரோட விட மாட்டேன். மாமா, பார்த்து பேசுங்க மாமா. ஸ்டாப் இட் கலை. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஏன் முன்னாடியே நீங்க இப்படி கொலை மிரட்டல் விடுறதெல்லாம் ரொம்ப டூ மச். லுக், அவங்களுக்கு ஒண்ணுனாலும் நான் தான் ஆக்ஷன் எடுத்து ஆகணும். மேம், இல்ல, உங்க அண்ணன் காணாம போனதுக்கு யாரு காரணமா இருப்பாங்கன்னு கூடிய சீக்கிரம் நானே கண்டுபிடிக்கிறேன். யூ கேன் கோ நவ். சரிங்க மேடம், எப்படியாவது எங்க அண்ணனை எந்த ஆபத்தும் இல்லாமல் மீட்டு கொடுத்துருங்க. எங்களுக்கு அது போதும். வாடா போலாம். அருவி, ஈஸ்வருக்கும் சைலஜாக்கும் என்னதான் பிரச்சனை? எதுக்கு சைலஜாவை வார்ன் பண்ணணும்னு இவங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்க? சிவசங்கரி தான் என் அம்மானு தெரியாத சமயத்துல அவங்க என் குடும்பத்து மேல கொஞ்சம் கோவமா இருந்தாங்க. அதனால ரெண்டு குடும்பத்துக்கும் அடிக்கடி பிரச்சனை நடந்துட்டே இருந்தது. ஓகே. அந்த சமயத்துல சைலஜாக்கும் ஈஸ்வர் மாமாக்கும் திருட்டுத்தனமா பழக்கம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஈஸ்வர் மாமா சைலஜா கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டாரு. அதை வச்சுதான் இப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஏதோ பிரச்சனை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமா சைலஜாவை மிரட்டுறதுக்காக எங்க வீட்டுக்கு வந்தப்போதான் எங்க அம்மா இவங்க கிட்ட கொஞ்சம் கோவமா நடந்திருக்காங்க. அதனால ஈஸ்வர் மாமா காணாம போனதுக்கு எங்க அம்மா தான் காரணம்னு தப்பா நினைக்கிறாங்க. ஆனா நான் சத்தியமா சொல்றேன் மேம், எங்க அம்மா அப்படி பண்ண வாய்ப்பே இல்லை. அவங்க எனக்காக ரொம்ப மாறிட்டாங்க மேம். அப்படின்னா இதுக்கு வேற யார் தான் காரணமா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஈஸ்வர் எங்க தான் போயிருப்பாரு? லுக், யாரோ ஒருத்தர் அவரை கண்டிப்பா கடத்தி இருக்கணும். இல்லனா ஏதாவது ஒரு ஆபத்து அவருக்கு உண்டாயிருக்கணும். அது கண்டிப்பா உங்க கிராமத்துல வச்சுதான் நடந்திருக்கு. அங்க அப்படி அவருக்கு ஆகாதவங்க யாராவது இருக்காங்களான்னு நாம விசாரிக்கணும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லு. உனக்கு தெரிஞ்ச யாராவது அப்படி இருக்காங்களா? தெரியல மேம். என்னை பொறுத்த வரைக்கும்
இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நாராயணமூர்த்தி தான். ஆனா அவன் ஈஸ்வர் மாமாவை எதுவும் செய்ய வாய்ப்பே இல்ல. ஈஸ்வர் மாமா ஏன் எங்க அம்மா மேல கோவமா இருக்காருன்னா எங்க வீட்டுக்கு வராம கிராமத்துக்கு எதுக்கு போகணும்? எனக்கு ஒன்னும் புரியல. எல்லாமே ஒண்ணு கூட சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. குழப்பமா இருக்கு.